நம்முடைய இரத்தத்தில் சிவப்பு இரத்த அணுக்கள் இருப்பதால் இந்த வீடியோவில் காட்டப்படும் எதையும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். மீறினால் சிவப்பு இரத்த அணுக்கள் குறையக்கூடும். ஸோ நம்ம இன்னைக்கு ஹிடன் நெட்வொர்க் பேரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஒயர்லெஸ் அடாப்டரை கனெக்ட் பண்ணி மானிட்டர் மோடுக்கு மாற்றிடுவோம். ஸோ அந்த மானிட்டர் மோடுக்கு மாற்றுறது எப்படின்னு தெரியலன்னா அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடபிள்யூ கான்ஃபிக்னு பார்த்தோன்னா என்னோட ஒயர்லெஸ் அடாப்டர் மானிட்டர் மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் ஏரோ டம்ப் என்ஜி அப்படிங்கிறது லிஸ்னர் மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் என்னென்ன பேக்கேஜ் போயிட்டுருக்கு ப்ராட்காஸ்ட் ஆகுது எல்லாமே லிசன் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நீங்கள் ஏரோ டம்ப் என்ஜி போட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஒரு வைஃபை கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதோட இஎஸ்எஸ் ஐடி பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்எஸ் ஐடி கண்டுபிடிச்சா நம்ம இந்த வைஃபை மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. பட் நான் சும்மா WPA2 பிஎஸ்கே அத்தன்டிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கீழே இங்கே வருது இல்லையா நாட் அசோசியேட்டட் அப்படின்னா இந்த வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகாமல் எந்த டிவைஸ்லாம் ட்ரை பண்ணுது அப்படின்றது தான் இங்கே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட் அசோசியேட்டட் டிவைஸ் ஒன்று ஏர்டெல்லுங்கிற பேரில் இந்த இஎஸ்எஸ் ஐடி போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி நிறையா டிவைஸ் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மொபைல் டிவைஸில் நான் ஏபிசிடி அப்படி சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை பண்ண கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த டிவைஸ்லேருந்து ஏபிசிடின்னு போட்டு ட்ரை பண்ண கனெக்ட் பண்ணுறது வருது. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஒரு ஹிடன் நெட்வொர்க் தெரிஞ்சுக்கணுன்னா வேறு ஒரு கனெக்ஷன் மூலியமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நான் டைரெக்டாக இதில் போய் என்ட்ரு பண்ணி அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு இஎஸ்எஸ் ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அதோட பிஎஸ்எஸ் ஐடியும் பேஸ் ஸ்டேஷனும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஐடி வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு இது கண்டுபிடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இஎஸ்எஸ் ஐடிக்கு ஏர்டெல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஏர்டெல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்னோட மொபைலில் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர்டெல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ ஏர்டெல் டெஸ்ட்டுன்னு போட்டு கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோட பிஎஸ்எஸ் ஐடி அதாவது பேஸ் ஸ்டேஷன் இந்த ஹாட்ஸ்பாட்டோட மேக் அட்ரஸாக மாறிடுச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் என்னோட ஸ்டேஷன் இந்த மேக் அட்ரஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஏர்டெல் டெஸ்ட்டுங்கிறத போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் டைம்ஸில் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதை கனெக்ட் பண்ணிடும். அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ இப்போ சப்போஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம இதை ஒரு டீஅத்தன்டிகேஷன் மூலிமா இந்த பிஎஸ்எஸ் ஐடி எது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சும்மா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு பிக்சர். ஸோ இப்போ நம்ம தான் இந்த இடத்துல ஹேக்கராக இருக்கோம். இந்த ஹேக்கராக இருக்க நம்ம கிளையண்ட் அண்டு இதுதான் அந்த ரவுட்டர் ஆக்சஸ் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிளையண்ட்டோட மேக் அட்ரஸை நம்ம மேக் அட்ரஸாக மாற்றிக்கிட்டு நம்ம கிளையண்ட் மாதிரி ரவுட்டர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் போவோம். நான் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நம்ம என்ன ரவுட்டரோட மேக் அட்ரஸ் நம்ம அட்ரஸாக மாற்றிட்டு அதே மாதிரி கிளையண்ட்டுக்கு ரவுட்டர்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புகிற மாதிரி அனுப்புவோம். அதாவது நீங்கள் கொடுத்த டிஸ்கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் மூமெண்ட் ஆஃப் டைமில் இந்த கிளையண்ட் அண்ட் அந்த ரவுட்டர் டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகும்போது அந்த பேக்கெட் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் கிடச்சிடும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். சரி, நீங்கள் இதை மேனுவலாக கூட பண்ணலாம். அது லேட்டரான அட்வான்ஸ் கோர்சஸ் பிளேலிஸ்ட் வரும்போது உங்களுக்கு பைத்தானில் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ பட் இப்போ நம்ம டூல்ஸை வச்சே பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரீட் ஆகிட்டுருக்கு. இது ரீட் ஆனவுடனே நம்ம ஹரிசான்டலாக இன்னொரு ஸ்பிளிட் போடுவோம். இப்போ அதே மாதிரி தான் ஏரோ டம்பில் தான் பண்ண போகிறோம். ஏரோ டம்ப் என்ஜியில் போயிட்டு நம்மளுக்கு இப்போ எந்த பிஎஸ்எஸ் ஐடியை ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஸ் ஸ்டேஷன் தான் ரீட் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல் அதை காப்பி பண்ணிக்கோங்க.
கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அண்ட் தீக்கங்க. அண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா இதுக்கு சேனல் 10ல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் இதில் செக் பண்ணுவோம் இல்லையா, ஐடபிள்யூ கான்ஃபிக்னு செக் பண்ணீங்கன்னா இங்கே WLAN 0 அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்மளோட இது கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ WLAN 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி என்னென்ன BSSID என்ன என்ன இதில் வந்து ஃப்ரேம்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்க பீக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக்கெட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு, இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன சேனல் இருக்குது, என்ன சைஃபர் யூஸ் பண்ணுறாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆன் டாப் ஆஃப் திஸ் டீஅத்தென்டிகேஷனுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. அது வந்து ஏர் ரீப்ளே. ரீப்ளேயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளையண்ட் யார் அண்ட் டீஅத்தென்டிகேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் எப்பயும் போல் உங்களுக்கு சப்போஸ் இதில் என்னென்ன இது வேணும்னா // ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு என்னென்ன கீஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது இதுபடியே பார்த்தோன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டீஅத்தென்டிகேஷன் அட்டாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஹைஃபன் டீஅத்தென்டிகேஷன் அட்டாக். ஸோ எவ்வளோ பேக்கெட்ஸ் வந்து ஃபேக்காக சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் பண்ண போகிறோம். அண்டு நம்ம எது பேஸ் அண்ட் எது நம்மளோட டார்கெட் அப்படின்னு செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டார்கெட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். BSSID ஆக்சஸ் பாயிண்ட் ஆஃப் மேக் அட்ரஸ், அதாவது நம்மளோட இனிஷியல் பாயிண்ட் எது அண்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே வந்து அந்த ஹெல்ப்லேயே இருக்கும், அதில் அவைலபிளான இது. ஸோ நம்ம வந்து இப்போது இதோட BSSID -N and -C தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு மறுபடியும் ரீப்ளே ING டியர்த் சும்மா 2 பேக்கெட்ஸ் அனுப்புவோம். இதில் ஆக்சஸ் பாயிண்ட், அதாவது இந்த ரீட் பண்ணது படி பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சஸ் பாயிண்ட் இதில் என்னவா இருக்கும்னா நம்மளோட இந்த BSSID தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அதை காப்பி பண்ணி வச்சுருக்கோம்னா டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் எண்டு பாயிண்ட்டாக ஸோ மறுபடியும் அந்த ஹெல்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா எண்டு பாயிண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் யாருன்னா அந்த எண்டு டிவைஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கும். ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு எந்த இதில் கான்ஃபிகர் ஆகிருக்கு WLAN 0 அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரு அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியுது இல்லையா, இங்கே வந்து டீஅத்தென்டிகேஷன் அட்டாக்ஸ் வந்து சென்ட் ஆகி ப்ரீஃப் மூமெண்ட்டில் தான் டீஅத்தென்டிகேட் ஆகிருக்கு. அதாவது எண்ட் யூஸருக்கு வந்து டீஅத்தென்டிகேட் ஆனதே தெரியாது. பட் அந்த 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 ஒரு செகண்டில் வந்து என்ன இருக்குன்னா நம்மளோட ESSID பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ நான் ESSID ஏர்டெல் டெஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன், அது பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டீஅத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டீஅத்தென்டிகேஷன் வந்து நம்ம SSID பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்னா கிடையாது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணியிருக்க கிளையண்ட்டை வந்து நீங்கள் இன்டெஃபினட்டாக நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கணும்னா இங்கே சும்மா நிறைய அட்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கெட்ஸ் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போது அந்த கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியாது, அவங்க டீஅத்தென்டிகேட் ஆகிட்டே இருக்கும் திருப்பி. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணாமல் இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணலைன்னா அந்த கிளையண்ட் வந்து இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து இந்த கிளையண்ட்டை வந்து இந்த வைஃபைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஓப்பன் வைஃபை கொடுத்து சப்போஸ் அவங்க கனெக்ட் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஹிடன் நெட்வொர்க்கோட பேரை கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.